கல்வி வாயில்தோறும் தமிழ் மனம் கமழ செய்வதோடு இன்றளவும் அயராது தமிழ் தொண்டாற்றி வரும் இலக்கிய கூடல் தலைவர் திருமதி ரேகாமணி அவர்களை வணங்கி சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவான் அவர்களை அறிமுக உரை ஆற்ற வழங்குமாறு அழைக்கிறோம். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இலக்கிய கூடல் நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இணைந்து வழங்கும் மாணவர்களுடனான ஆத்திச்சூடி இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பரீட்சைலாம் எப்படி எழுதுறீங்க? நல்லா எழுதுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை உரையாற்றி முன்னிலை வகித்து கொண்டிருக்கும் பள்ளியின் தாளாளர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களையும் தலைமை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியின் தலைவர் காளிதாஸ் ஐயா அவர்களையும் பள்ளியின் முதல்வர் திருமதி வள்ளியம்மை அவர்களையும் இப்பள்ளியின் ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவன் அவர்களை மீண்டும் ஒரு முறை வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி. இப்போ இன்னைக்கு சிறப்புரை ஆற்ற வருகை தந்திருக்கிற அனுகிரகா ஆதிபகவன் அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பள்ளியின் முதல்வர் அவங்க ஒரு கதை சொன்னாங்க, கேட்டிங்களா? யார் நல்ல நண்பர்கள், ஒரு நல்ல நண்பன் இருந்தால் எப்படி நம்ம வாழ்க்கைக்கு துணை புரிவான் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் கேட்டிங்களா அந்த கதையை? ரொம்ப அற்புதமான கதை. இதே மாதிரி நட்பு பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்ம கூட பேச போகிறாங்க. அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் மாணவர்களாக இருக்கீங்க, நாங்களும் இந்த மாணவர் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கோம். அதுவும் இப்போ இருக்கிற மாணவர்களை சமாளிக்கிறது ரொம்ப பெரிய கலை, சரியா இல்லையா? ரொம்ப பெரிய கலை. நல்லா தலையாட்டுறீங்க. இது போன்ற ஒரு சூழல்ல ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியராக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய தைரியம் வேணும். என்னுடைய கணவர் அப்பப்போ ஒரு வார்த்தை சொல்லுவாருங்க மேடம், உங்ககிட்ட நான் சொன்னதில்லை. அதாவது ஒரு பெண்ணினுடைய ஆளுமை பண்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நாடார் சங்க மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர் வள்ளியம்மை மேம் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப திறமைசாலி, ரொம்ப தைரியசாலி, எந்த ஒரு சூழலையும் ரொம்ப ஈஸியாக அணுகக்கூடியவங்க, எந்த ஒரு பிரச்சனையையும் ரொம்ப சுலபமாக கையாளக்கூடியவங்க. அதனால் ஒரு பெண்ணுக்கு ஆளுமை பண்பு எப்படி இருக்கணும்னா அது மேடம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ ஒரு பள்ளியில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா தலைமை ஆசிரியராக இருக்கிறது பெரிய விஷயம்னு சொல்லியிருந்தேன். ஒரு பள்ளியை நடத்துறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? நம்ம ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் காளிதாஸ் ஐயா அவர்களும் ரொம்ப அழகாக பள்ளிக்கூடத்தை நிர்வகித்து ஒரு சிறந்த எதிர்காலத்திற்கான தூண்களை இந்த சமுதாயத்திற்கு உருவாக்கி தருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நாளிலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா நம்ம சேர்த்து அப்புறம் நிறைய கைத்தட்டலாம். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் ஒரு பப்ளிக் எக்ஸாம், பொது தேர்வு நெருங்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். எந்த ஒரு பள்ளியை அப்ரோச் பண்ண போனாலும் ஐயோ எக்ஸாம் இருக்குது, ஐயோ இவ்வளோ பசங்க இருக்காங்க, ஐயோ நாங்கள் பசங்களை படிக்க வைக்கணும், டீச்சர்ஸ் எல்லாம் பிஸியாக இருப்பாங்க, பசங்களுக்கு ரிவிஷன் கொடுக்கணும், ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் பள்ளி ஒரு கல்வி எந்த அளவிற்கு மாணவர்களுக்கு முக்கியமோ அதே போல் பசங்களுக்கு ஒழுக்கம் ரொம்ப அவசியம். வெறும் படிப்பு மட்டும் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா ஒழுக்கம் ரொம்ப அவசியம். அந்த ஒழுக்கம் எங்கள் பள்ளியில் படிச்சுட்டு வெளியில் போகிற மாணவர்களுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம பள்ளியை நடத்துகிறவங்க. அதனால தான் இது போல் ஒரு இலக்கிய நிகழ்ச்சிகள் நம்ம பள்ளியில் நடத்தணும் அப்படின்னா உடனே அவங்க பர்மிஷன் கொடுத்து வாங்க எங்கள் பள்ளியில் நடத்துங்க, எங்கள் பசங்க நல்லா கவனிப்பாங்க, எங்கள் பசங்க ஏற்கனவே நல்ல ஒழுக்கமான நிறைய பண்புகள் கொண்ட பிள்ளைகள், இன்னும் அவங்களுடைய பண்புகளை அதிகமாக வளர்த்துப்பாங்க அப்படின்னு இது போல் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள். அவர்களுக்கு ரொம்ப நன்றி. கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நம்ம சார் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொன்னார், அப்படியே லட்டு வாயில் வச்சா அப்படியே உள்ளே போயிடும். அதே மாதிரி கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னாலே மைசூர் பாக்கு தான் இல்லையா? கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் எப்படி இனிப்பிற்கு பெயர் பெற்றதோ அதே போல் இலக்கிய நிகழ்ச்சிக்கும் பெயர் பெற்றது. நாள்தோறும் நல்லது செய்வோம் அப்படிங்கிற பொருண்மையில் இந்த ஒரு நிகழ்ச்சி மட்டும் இல்லை, மாதந்தோறும் 50க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை
இந்த தமிழ்நாட்டில் உலக அளவில் பல இடங்களில் தொடர்ந்து நடத்திட்டு வருது. அந்த இலக்கிய பணியை நாம் வந்து தலை வணங்கணும். அதே மாதிரி எங்களுடைய அமைப்பு இலக்கிய கூடல், நாங்கள் வந்து ஒரு பேச்சாளராக நிறைய மேடைகளில் நிறைய பள்ளிக்கூடங்களில் பேசி நிறைய பரிசுகள்லாம் வாங்கி, அதுக்கப்புறம் சரி தமிழுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒரு சேவை செய்யலாம் அப்படின்னு இலக்கிய கூடல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை 2019 தொடங்கணும். தொடர்ந்து கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட இணைஞ்சு நிறைய நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி நிறைய கல்வி நிறுவனங்களோடவும் இணைஞ்சு கொடுத்துட்டு வரோம். இந்த மாதம் எது நட்பு, போன மாதம் எது அறம், எது தர்மம்னு நிகழ்ச்சி நல்லா கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன மாதம் நடந்தது கூட ரொம்ப அழகாக இன்னைக்கு ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறீங்க. எது நட்பு அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கான உரையானது அமைய இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் திருமதி அனுகிரகா ஆதிபகவன். ஆதிபகவன் அவங்க அப்பா வந்து சிறந்த சிந்தனையாளர், சிறந்த எழுத்தாளர். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். படிச்சிருக்கீங்களா அந்த திருக்குறள்? அந்த திருக்குறள் மிக சரியா பொருந்தோம் அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு பிறந்தோம். அதை நாங்கள் ரொம்ப சொல்லி பெருமைப்பட்டிருக்கோம். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன் என கேட்ட தாய் தந்தை அப்படின்னு நிறைய இடங்கள்ல பேசி கேள்விப்பட்டிருக்கோம். அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பெயர், ஒரு நல்ல பெருமை பெற்று தரணும் அப்படின்னா நம்ம அனுகிரகா அம்மாவை வந்து அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அதே மாதிரி பண்பு, அவங்கள நிறைய தொலைக்காட்சியில் நீங்க பார்த்துருக்கீங்களா? சாலமன் பாப்பையா பட்டிமன்றம் பார்த்துருக்கீங்களா? தீபாவளி பொங்கல் நேரத்துலலாம் நிறைய சன் டிவியில் பட்டிமன்றங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா? அந்த பட்டிமன்றத்தில் ஒரு அணியில் பேசக்கூடியவங்க தான் இவங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் நிறைய பேர் பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறாங்க. சாலமன் பாப்பையா ஐயாவோட பட்டிமன்றத்தில் தொடர்ந்து பேசக்கூடிய பேச்சாளர். அது மட்டும் இல்லை, மெகா டிவி, நியூஸ் 7, பொதிகை அப்படி நிறைய நிகழ்ச்சிகள், கலைஞர் தொலைக்காட்சி, நிறைய இந்த மாதிரி பட்டிமன்றங்களில் சொற்பொழிவில் பேசக்கூடியவர்கள். எவ்வளவு பெரிய உயரத்திற்கு சென்றாலும் பணிவு அப்படிங்கிற பண்பு அவங்க கிட்ட இருந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. ஏன்னா கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து அவங்களோட நாங்கள் தொடர்பில் இருக்கோம். அப்போ இருந்ததை விட இப்போ உயரம் அவங்க ரொம்ப அவங்களுடைய திறமை அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு சென்றாலும் கூட அந்த பணிவு அப்படிங்கிறது அவங்க கிட்ட இருந்து மாறவே இல்லை. அதை நாம் வாழ்க்கையில் கற்றுக்கணும். படிப்பையும் தாண்டி நிறைய பண்புகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பள்ளிக்கு வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்கிட்ட இருந்து ஒவ்வொரு பண்புகளை நாம் வந்து கற்றுக்கணும். அதே மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நம்ம முன்னாள் ஆளுநர் சுர்ஜித் சிங் பர்னாலா அவங்களுடைய கரங்களில் பரிசு வாங்கியிருக்காங்க. நிறைய மாவட்ட மாநில அளவில் முதல் பரிசு பெற்றவர்கள். சிந்தனை செல்வி என்கின்ற விருது, பாரதி சேவை செம்மல் விருது, இளம் நாவலர் விருது, ஆற்றல் இளவரசி விருது அப்படின்னு நிறைய விருதுகளுக்கு சொந்தக்காரர். 2014 சென்னை கம்பன் கழகம் வழங்கிய சாலமன் பாப்பையா பட்டிமன்ற குழு விருதினை பெற்றவர்கள். தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க அவங்களுடைய பேச்சு வந்து எதிரொலிச்சிட்டு இருக்கு. தொடர்ந்து டெல்லி, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, மலேசியா இது போன்ற நாடுகளுக்கு சென்று அங்கே தன்னுடைய திறமையால் நிறைய சொற்பொழிவுகள், நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கம்பன் கழகங்களையும் தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு பேச்சாளர். எந்த தொலைக்காட்சி, எந்த பண்டிகையில் நீங்கள் வச்சாலும் ஒரு தொலைக்காட்சியிலாவது இவங்களுடைய முகம் வராமல் இருக்காது. அவ்வளவு பெயர் பெற்றவர்கள். ரொம்ப எளிமையாக இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடம் வந்திருக்காங்க. அது வந்து ரொம்ப சிறப்பு. எது நட்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேச போகிறாங்க. எந்த நண்பர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பாங்க, யாருடைய நட்பை எல்லாம் நாம் தவிர்க்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்க பேசுவாங்க. இப்போ அவங்க அப்பாவை பற்றி, அவங்கள பற்றிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னோம். பேச்சு போட்டிக்கெலாம் வரும்பொழுது அவங்க அம்மா அப்பாவோட இணைஞ்சு வருவாங்க. இப்போ மேடம் சொல்லும்பொழுது என்ன சொன்னாங்க? அம்மா அப்பாவை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா? நாங்கள் கண்கூடாக பார்த்தது அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு எப்படி ரொம்ப இணக்கமாக இருந்தாங்க அப்படின்னு. எந்த பேச்சு போட்டிக்கு போனாலும் அவங்க இல்லாமல் வரமாட்டாங்க. அவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணை அவங்க தாய் தந்தை இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு வரம் இது இல்லையா? இறைவன் கொடுத்த வரம் அவங்களுக்கு ஒரு 5 மாதத்தில் ஒரு குட்டி குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட பெயர் ஆதினி பொற்பிறை. ஆதினி பொற்பிறை, தமிழ் சார்ந்த குடும்பம். அவங்க கணவர் வந்து பாடலாசிரியர். திரைப்படத்தில் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு, பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்காரு. அந்த பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தரன், பாடலாசிரியர் தரன். இப்படி அவங்களுடைய குடும்பமே தமிழ் சார்ந்த குடும்பம், தமிழுக்கு தொடர்ந்து சேவையாற்றி வருகிற குடும்பம். அவர் இன்னைக்கு நம்ம பள்ளிக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேரு. மீண்டும் ஒரு முறை உங்களின் கரவொலியோடு அவரை வரவேற்று மகிழ்கிறோம்.
ஒரு சின்ன விஷயம், அதை மட்டும் நான் பேசிட்டு முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு இந்த பரீட்சை நெருங்கிட்டு இருக்க ஒரு காலகட்டம். தேர்வு அப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப பயப்படுவீங்க. அது பொது தேர்வாக இருந்தாலும் சரி, இல்லை சாதாரண ஒரு தேர்வாக இருந்தாலும் சரி, அந்த பயம் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை முதல்ல நாம் தூக்கி வெளியில் போட்டுடணும். மதுரையில் முதல் பெண் மருத்துவர், மகப்பேறு மருத்துவர் பத்மாவதி அப்படின்னு ஒருத்தவங்க. அவங்களுக்கு இப்போ 100 வயசு கடந்துடுச்சு. இப்போ சமீப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அவங்க செய்த சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கிற காலத்தில், இப்போ அவங்களுக்கு 100 வயசுனா அவங்க படிக்கிற காலகட்டம் ஒரு வளர்ச்சி அடையாத ஒரு காலகட்டம் இல்லையா? அப்போவே நல்லா படித்து மகப்பேறு மருத்துவராக ஆகி நிறைய குழந்தைகளை எந்த பிரச்சனையும் இல்லாமல், அந்த தாய்க்கும் சரி குழந்தைக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிறைய உயிர்களை இந்த உலகத்திற்கு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பேட்டி எடுக்கும் பொழுது கேட்டிருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் வந்து பரீட்சைலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? ஏன்னா அப்போவே நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டு டாக்டராக வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படியெல்லாம் படிச்சிருப்பீங்க, அப்போ உங்களுக்கு பரீட்சைனா ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க அதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பரீட்சை அப்போ அவங்க புது யூனிஃபார்ம் வாங்கி போட்டுட்டு போவாங்களாம். மற்ற நேரத்துலலாம் ஏற்கனவே யூஸ் பண்ண யூனிஃபார்ம் தான் போடுவாங்களாம். ஆனால் எக்ஸாம் நேரத்தில் முதல் எக்ஸாம் அன்னைக்கு புது யூனிஃபார்ம் போட்டுட்டு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போய் உட்காருவாங்களாம். அது ஏன் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க பதில் சொல்லியிருக்காங்க, எனக்கு எக்ஸாம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த எக்ஸாமை இன்னும் நம்ம புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் எழுதும்போது இன்னும் நல்லா எழுதணும்னு தோணும். நாம் என்ன பண்ணுவோம், கிறிஸ்மஸ், ரம்ஜான், பொங்கல், தீபாவளி அப்படின்னா புது ட்ரெஸ் போட்டுட்டு போவோம் இல்லையா? அந்த நாளுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தாலும் நம்ம அந்த புது ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தேர்வு எழுத போகும்போது புது ட்ரெஸ் போய் எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அதனால தான் நான் வந்து படிப்பு மேலே எனக்கு ஆர்வம் வந்து நிறைய நான் படித்து நிறைய மார்க் எடுத்தேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாமை நாம் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஈஸியாக அணுகணும். ஐயோ எக்ஸாம் ஆச்சு அப்படின்னு பயந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, அப்ரோச் பண்ணவே கூடாது. எக்ஸாமை நம்ம ரொம்ப எளிமையாக அணுகணும் அப்படின்னு சொன்னால் அது நமக்கு ரொம்பவே சுலபமாக நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண்ணை விட நிறைய தேடி கொடுக்கும். எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா நீங்கள்? படிங்க. எக்ஸாம் வாரியர் அப்படின்னு ஒரு புத்தகம். அதை எழுதினவர் யார் அப்படின்னா நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். எக்ஸாமை நாம் எப்படி பயம் இல்லாமல் அணுகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் டிப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாரு. அதில் செலிப்ரேட் யுவர் எக்ஸாம்ஸ் அப்படின்னு ஒரு வரி இருக்கும். உங்கள் தேர்வை நீங்கள் கொண்டாடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்படி நம்ம தேர்வை கொண்டாட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். படிப்பையும் தாண்டி நிறைய பண்புகளையும் வளர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. அதற்கான ஒரு அடித்தளத்தை நம்ம பள்ளி ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்குது. அதை நிறைய பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்று வாழ்த்தி, இப்பொழுது நம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திருமதி அனுகிரகா ஆதிபகவன் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் தருணம். அவருக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யுமாறு நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி வள்ளியம்மை அவர்களை அழைக்கிறேன்.